வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் புத்தகம் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது எனக்கு பிடித்த எழுத்தாளரான சாண்டில்யன் சார் எழுதின கடல்புறா புத்தகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பாகங்களை உடைய ஒரு புத்தகம், கொஞ்சம் பெரிய புத்தகம் தான். இந்த புத்தகம் வானதி பதிப்பகத்தில் தான் பதிப்பாகுதுங்க. இதோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு 1100 ரூபாய் விலையுள்ள ஒரு புத்தகம் தான் இது. இந்த புத்தகம் உங்களுக்கு செட்டாக தான் கிடைக்கும், தனித்தனியாக கிடைக்காது. ஸோ நீங்கள் ஒட்டுக்காக தான் வாங்குற மாதிரி இருக்கும். இந்த புத்தகத்தை பற்றி சொல்லணும்னா நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணி வாசித்த ஒரு புத்தகம். ஆக்சுவலாக நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, சாண்டில்யன் சார் புத்தகங்கள் எல்லாமே வாசித்ததுக்கப்புறம் கடைசியாக தான் கடல்புறா வாசிக்கணும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நிறைய தடவை எனக்கு அது படிக்கணும் தோணும். ஆனாலும் எல்லாம் வாசித்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக தான் அது படிக்கணும்னு நான் நினச்சிட்டே இருந்தேன். போன வருஷம் கடைசியில் பார்த்தீங்கன்னா, நான் அந்த வருஷத்தில் படித்த முக்கியமான புத்தகங்கள் நான் பட்டியலிட்டிருப்பேன். எனக்கு பிடிச்ச புத்தகங்கள்னும் பட்டியலிட்டிருப்பேன். அப்போ தான் நான் ஒரு விஷயத்தவே நோட் பண்ணேன், எனக்கு பிடித்த எழுத்தாளரான சாண்டில்யன் சாரோட புத்தகங்களே நான் பெருசாக படிக்கலன்ட்டு. ஸோ நான் அப்போ ஒரு விஷயம் முடிவு பண்ணேன், நமக்கு எப்போ எந்த புத்தகத்தை படிக்கணும்னு தோணுனாலும் படிச்சிடணும்னு. நான் எல்லா புத்தகத்துக்கும் அப்படி தான் பண்ணுவேன். ஆனால் சாண்டில்யன் சார் புத்தகத்துக்கு மட்டும், இந்த ஒரு புத்தகத்துக்கு மட்டும் நான் ஒரு விதிவிலக்காக அப்படி யோசிச்சிருந்தேன். ஆனால் எனக்கு இப்போ இந்த புத்தகத்தை படிக்கணும்னு தோணவும் படிச்சுட்டேங்க. உண்மையிலே அவ்வளோ அற்புதமான ஒரு புத்தகம். நீங்கள் இந்த புத்தகத்தை இன்னும் படிக்கலன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான புத்தகத்தை நீங்கள் இன்னும் படிக்காமல் இருக்கீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அவ்வளோ ஒரு அழகான எழுத்தாளுமை, எப்பா மனுஷன் எப்படிலாம் எழுதியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தோணும். இந்த புத்தகத்தை பொறுத்தளவுக்கு கதைக்குள்ளே நம்ம டைரெக்டாக போயிடலாம். ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது, நான் எல்லாத்தையும் சொல்ல முடியாது, அங்கங்கே ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன். இந்த புத்தகத்தை பற்றி சொல்லணும்னா, இது சோழர்களை பற்றின ஒரு புத்தகம் தான் இது. இந்த புத்தகத்துக்கு மேப்லாம் கூட கொடுத்துருக்காங்க, இந்த கதை எதை நோக்கி செல்லுங்கிற மாதிரி. இது சோழ பேரரசு, இது கலிங்கம், இது விஜய சாம்ராஜ்யம், இங்கே கடாரம் இருக்கு பாருங்க, இது ஸ்வர்ண பூமி. இப்படி இதை சுற்றி தான் இந்த கதை பின்னப்பட்டிருக்கு. சாண்டில்யன் சாரை பொறுத்த அளவுக்கு அவருக்கு ஒரு ஏரியாவை கொடுத்து நீங்கள் கதை எழுத சொன்னாலே அவர் பெரிய கதையாக எழுதிடுவார். அவருக்கு இவ்வளோ பெரிய ஒரு இடத்தெல்லாம் கொடுத்து ஒரு கதை எழுதுங்கன்னு சொன்னால் எப்படி மனுஷன் சும்மா விடுவாரா? செம்மையாக எழுதியிருந்தாரு. இந்த கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சோழ படைத்தளபதி சோழ பேரரசிட்டேருந்து தூது வாங்கிட்டு அவர் கலிங்கத்துக்கு போகிறாரு. அப்பயே கலிங்கம் பார்த்தீங்கன்னா 2 பிரிவுகளாக பிரிஞ்சிருக்கு, வடகலிங்கம் தென்கலிங்கமாக பிரிஞ்சிருக்கு. அவங்களுக்குள்ள நிறைய கருத்து வேறுபாடு இருக்கு. ஆனாலும் அவங்க ஒரு விஷயத்துல ஒற்றுமையா இருக்காங்க. அது என்ன பார்த்தீங்கன்னா, சோழ பேரரசை உள்ள விடக்கூடாது நம்ம நாட்டுக்குள்ளன்னு, அதுவும் இல்லாம அங்க வாழ்ற தமிழர்களை தங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வச்சுக்கணும் அப்படிங்கிற விஷயத்துல மட்டும் 2 பேரும், வடகலிங்கமும் தென்கலிங்கமும் அதுல மட்டும் ஒற்றுமையா இருக்காங்க. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா சோழ படைத்தளபதி 2 விஷயத்துக்காக கலிங்கத்துக்கு அனுப்பப்படுறாரு. ஒரு விஷயம் தூதுக்காக அனுப்பப்படுறாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த கலிங்கத்துல உள்ள முக்கியமான துறைமுகமான பாலூர் பெருந்துறையில சோழர்களோட கப்பல்களும் போகணுங்கிற மாதிரி ஒரு சமரச உடன்பாடுக்காக அவங்க தூது அனுப்பப்படுறாரு. அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கடாரத்துல இருந்து அரசரும் இளவரசி காஞ்சன தேவியும் கலிங்கத்துக்கு வந்திருக்காங்க. அதாவது சோழ பேரரசுக்கு அவங்க போகணும். அதுக்காக கலிங்கம் கலிங்கத்துல இருந்து அவங்க சோழ பேரரசு போகலாங்கிற ஒரு முடிவுக்காக வந்திருக்காங்க. அதுக்காக படைத்தளபதி அங்க போய் அவங்களை பத்திரமா கூட்டிட்டு வரணும். இதுதான் அவரோட வேலை. 2 வேலைக்காக அவர் அனுப்பப்பட்டிருக்காரு. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா சோழ தளபதி அங்க போறதுக்கு முன்னாடியே அங்க சோழ இளவரசரான, அதுவும் இல்லாம படைத்தளபதியோட நெருங்கிய நண்பருமான அனபாயன் ஆல்ரெடி அங்கதான் இருக்காரு. அவர் அங்க வந்திருக்கிறது தெரிஞ்சு கலிங்க அரசர்கள் அவரை கைதும் பண்ணிடுறாங்க. அவர் சிறைச்சாலையிலிருந்து தப்பிச்சிருக்காரு. இது எதுவுமே நம்ம படைத்தளபதிக்கு தெரியாது. இவர் அங்க போறாரு. போனதுக்கு அப்புறம் தான் இந்த செய்திகள்லாம் அவர் கேட்குறப்போ அவருக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. இவரையும் கைது பண்ண அங்கே ஆள் ரெடியா இருக்காங்க. இதுவுமே இவருக்கு அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது. அப்போ அவர் அங்கிருந்து தப்பிச்சு ஒரு இடத்துல போய் தஞ்சம் புகிறாரு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா, கடாரத்து இளவரசி காஞ்சன தேவி தங்கியிருந்த இடத்துக்கு தான் அவர் போறாரு. அங்கதான் அவங்களை முதல்ல பார்க்கறாரு. கண்டதும் காதல் தான் 2 பேத்துக்குமே. அதுக்கப்புறம் அந்த கலிங்கத்து அரசர் நம்ம படைத்தளபதியை கைதும் பண்ணிடுறாங்க. அவங்கள அவங்களோட ஃப்ரெண்டான அந்த இளவரசர் எப்படி மீட்டாரு அப்படிங்கறதுலாம் சூப்பரான ஒரு சீன். அதெல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம படிக்கணும். இப்ப எல்லாருமே தப்பிச்சு ஒரு இடத்துல சேர்ந்துக்கிட்டாங்க. இப்ப இங்க இருந்து, அதாவது கலிங்கத்துல இருந்து தப்பிச்சு அவங்க சோழ நாடு போகணும். எப்படி போக முடியும்? சுத்தி வேற அவங்கள சரௌண்ட் பண்ணி அந்த கலிங்கத்து படை ஃபுல்லாவே அவங்கள தேடிட்டு இருக்காங்க. அப்ப அமீருங்கிற ஒரு அரபு நாட்டு மனிதரோட நட்பு கிடைக்குது அந்த இளவரசருக்கு. அவர்கிட்ட ஹெல்ப் கேட்கவும் அவரு ஒருத்தட்ட கூட்டிட்டு போறாரு. அவரு யாருன்னு பாத்தீங்கன்னா அகுதா. அவங்க
கடல் கொள்ளையன்னு சொல்றாங்க, அதே நேரத்துல சீன கப்பல் படை தலைவன்னு சொல்றாங்க. ஸோ எனக்கு அவரோட கதையை கேட்டதுக்கு அப்புறம் எனக்கும் அந்த கப்பல் படை தலைவன் தான் ஓகேன்னு தோணுச்சு. அதனால நான் அப்படின்னே வச்சுக்கிறேன். அவரை பத்தி அந்த கதை சொல்றப்பயும் அவ்வளோ சூப்பரா இருந்தது. இவங்க தப்பிக்கிறதுக்காக அவர் போட்ட பிளான் அதை விட சூப்பரா இருந்தது. ஸோ இவங்க அந்த தப்பிக்கிற காட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கே மூச்சை கையில பிடிச்சிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அந்த கலிங்கத்தோட அரசனான அந்த பீமன் வந்து அந்த ஸ்பாட்டுக்கே வந்துருவாங்க. இவங்க தப்பிக்கிற அந்த இடத்துக்கே வந்துருவாரு. அவர்கிட்ட இருந்து இவங்க தப்பிச்சு போறதெல்லாம் ஒரு நிமிஷம் நமக்கே மூச்சு நின்று தான் வரும். அந்த அளவுக்கு அது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான சீனா இருந்தது. ஒரு ஸ்டேஜில் அவங்க தப்பிக்கிறப்ப ஃபர்ஸ்ட் சோழ இளவரசு, கடாரத்து ராஜா, இளவரசி அவங்களாம் ஒரு படகுல போயிடுறாங்க. அடுத்த படகுல தான் நம்மளோட படைத்தளபதி, அதே மாதிரி அந்த அமீரும் உங்களோட சேர்ந்து வந்துடுறாரு. அது என்ன காரணங்கிறதுலாம் நீங்க படிக்கிறப்ப உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இவங்களுக்கு உடனே அந்த கண்டியத்தேவர், இவர் வந்து ஒரு கப்பல் கட்டுறதுல ஒரு வல்லுனர், அண்டு சேத்தன், இவங்க 4 பேருமே இந்த கப்பல்ல தப்பிச்சு வராங்க. ஆனா அங்க தப்பிக்கிறப்பதான் நம்ம படைத்தளபதிக்கு ஒண்ணு தோணுது. அவர் கலிங்கத்துக்குள்ள நுழையிறப்ப அவர் மனசுல 2 விஷயங்கள் இருந்தது பாத்தீங்களா? அது மாதிரி அவர் கலிங்கத்தை விட்டு வெளியே போறப்பயும் அவர் மனசுல 2 விஷயங்கள் இருக்கு. முதல் விஷயம் பாத்தீங்கன்னா, அந்த கடல் வணிகத்துக்காக தான் இந்த கலிங்கம் வந்து நம்மளை இவ்வளவு துன்புறுத்துறாங்க. அந்த கடல் வணிகத்துல வந்து தமிழகம் திரும்பவும் தலைச்சோங்கி இருக்கணும் அப்படிங்கிறத அவர் முடிவு பண்றாரு. நம்ம ராஜராஜன் காலத்துல வந்து எங்கெல்லாம் தமிழர்கள் ஆட்சி செஞ்சாங்களோ அந்த இடத்துல இன்னும் திரும்பவும் தமிழர்கள்லாம் வரணும். அதனால கடல் வணிகம் சுத்தி இந்த ஏரியா ஃபுல்லாவே நம்ம கைக்குள்ள கொண்டுட்டு வரணுங்கிறத படைத்தளபதி முடிவு பண்றாரு. முதல் பாயிண்ட். அடுத்ததா பாத்தீங்கன்னா, அவருக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்ச காஞ்சன தேவியை வந்து ஸ்ரீ விஜய சாம்ராஜ்யத்திலோட அரியணையில ஏத்துவேன்னு அவரோட மனசுல சங்கல்பம் எடுக்கிறாரு. இதுதான் அவரோட 2 விருப்பங்கள். அவர் வந்து அந்த கலிங்கத்தை விட்டு அவர் கிளம்புறப்ப அப்ப பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, அகுதாட்ட சொல்றாரு, நான் வந்து உன் கப்பல் படையிலேயே எனக்கும் எப்படி கடல் போர் செய்யறதுங்கிறத கத்துக் கொடுங்க, நான் இங்கே இருந்து கத்துக்கிறேன்னு சொல்லி அவர் அங்கேயே இருந்து கத்துக்கிட்டு அவரு கூடயே நிறைய போர்களுக்கும் இவர் போறாரு. ஒரு ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா, அகுதாவே நீங்க வந்து நிறைய போர்கள் என் கூட உபதளபதியா இருந்து செஞ்சிட்டீங்க, இன்னும் நீங்க தனியாவே செய்யலாம் அப்படின்னு சொல்லி படைத்தளபதியை அனுப்பி வைக்கிறாரு. அவருக்கு ஒரு கப்பலும் கொடுத்து, அப்படி அந்த கப்பலை கொடுத்து அனுப்புறப்ப படைத்தளபதி போன முதல் இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா அக்ஷயமுனை. அது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இங்கதான் இருக்கு. ஸோ அவரோட ஏரியாக்குள்ள நுழையிறாரு. ஃபர்ஸ்ட் நுழைஞ்ச இடம் பாத்தீங்கன்னா அக்ஷயமுனை. அங்கதான் வந்து ஒரு முக்கியமான ஆளை பாக்குறாரு. அதுவும் இல்லாம அங்கதான் கடல் புறாவை நிர்மாணம் பண்றாரு. அந்த இடத்துல இருந்துதான் கடல் புறாவே உருவாகுது. அதை அவ்வளோ அழகா செதுக்கி செய்றாரு. அவர் சொல்ல அந்த கண்டியத்தேவர் வந்து அந்த கப்பலை வந்து அதை வடிவமைக்கிறத பாத்தீங்கன்னா கண்ணுல்லா காட்சின்னு தான் சொல்லணும். அவ்வளோ அழகா இருந்தது. கடல் புறா பாத்தீங்கன்னா அழகுக்கு மட்டும் இல்லைங்க, அது போர் திறனுக்குமே பாத்தீங்கன்னா அவ்வளோ அழகா அதுல நிறைய ஆயுதங்களை பொருத்தி அது ஒரு பெரிய கப்பல் போருக்கே அதை தயார் பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த காட்சியெல்லாம் நீங்க பார்க்க அவ்வளோ நல்லா இருந்தது. அது உருவான விதமே சூப்பரா இருந்துச்சு. நீங்க எவ்வளவோ சினிமால நிறைய கப்பல்கள் பார்த்துருப்பீங்க. ஆனா நான் உண்மையிலே சொல்றேன், நீங்க கடல் புறாவாட்டம் ஒரு கப்பலை பார்த்துருக்க வாய்ப்பே இல்லை. அவ்வளோ ஒரு அழகான கப்பல். நீங்க இந்த புத்தகம் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு கடல் புறா எப்படி பிடிச்சிருச்சுங்கிறத சொல்லுங்க. அவ்வளோ அழகான ஒரு கப்பல், அதே நேரத்துல ரொம்ப ஆபத்தான ஒரு கப்பலும் கூட. அதை அங்கதான் நிர்மாணம் பண்றாங்க. அங்க சில முக்கியமான நிகழ்வுகளும் நடக்குது. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க அந்த இடத்த விட்டு கிளம்பி அவங்க வந்து ஒவ்வொரு ஏரியாவா அப்படியே சுத்தி கடல் பயணமாவே போறாங்க. சாண்டில்யன் சாரை பொறுத்தளவுக்கும் அவர் நிலத்துல விட்டாலே மனுஷன் பயங்கரமா எழுதுவாரு. கடல்ல விட்டா அவரு சொல்ல வேண்டியதே இல்லைங்க. அவ்வளோ அழகா இருந்துச்சு அந்த கடல். நம்ம பார்க்குற விதமும் அவர் சொல்றப்ப எப்படி இருக்கும்னா, நம்ம வந்து நார்மலா கரையில இருந்து கப்பலை பார்த்தா நமக்கு என்ன ஒரு விஷுவல் கிடைக்குமோ, அதே நேரத்துல கப்பல்ல இருந்து கரையை பார்க்குறப்ப நமக்கு ஒரு விஷுவல் கிடைக்கும்ல, ரெண்டையுமே சொல்லுவார். ஸோ நம்ம கப்பல்ல இருக்கமா கரையில இருக்கமானே நமக்கு குழப்பம் வந்துடும். அந்த அளவுக்கு ஒரு அழகான காட்சிப்படுத்துதல் அதுல இருக்கும். அடுத்து அவங்க அப்படியே ஒவ்வொரு இடமா அவங்க கைப்பற்றிட்டே போறாங்க. ஒவ்வொரு போரும் ஒவ்வொரு விதம். அந்த படைத்தளபதி மட்டும் நம்ம படிக்கிறப்ப நமக்கு எவ்வளவு ஒரு கோவம் வரும்னா, வாண்டடா போய் அவரே சிக்கிக்குவாரு. அதுக்கப்புறம் அந்த சிக்கலை அவர் ரிவீல் பண்ணி வர்ற விதம்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா நமக்கும் தெரியும் படைத்தளபதிக்கு ஒன்றும் ஆகாதுங்கிறது. ஏன்னா அவர் பயங்கர டேலண்டான ஆளு. அதனால அவருக்கு ஒன்றும் ஆகாதுங்கிறது நமக்கும் தெரியும். இருந்தாலும் ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். அப்படி அவர் ஒவ்வொரு ஏரியாவா கைப்பற்றிட்டே வர்றத அவ்வளோ அழகா சொல்லியிருப்பாரு சாண்டில்யன் சார். கடைசி போரும் நடக்கும். அங்கதான் ட்விஸ்டே இருக்கு. இவங்க வந்து
கடைசியில் ஒரு இடத்துல வந்து கைப்பற்றணும்னு நினைப்பாங்க. அந்த இடத்துக்கு போய் பார்க்குறப்ப தான் தெரியும் அங்கே ஒரு முக்கியமான ட்விஸ்டே இருக்கும். அந்த ட்விஸ்ட் எல்லாம் தாண்டி கடைசியில் ஸ்ரீ விஜய சாம்ராஜ்யத்துக்கும் அவங்க வந்துடுவாங்க. அந்த கடைசி போர்க்காட்சிகளும் அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா இளைய பல்லவனுக்கும் அந்த இளவரசருக்குமான நட்பு வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். நம்ம சாதாரணமாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ளெல்லாம் ஒரு கேலியும் கிண்டலுமா பேசிக்குவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி தான் அவங்களுக்குள்ள ஒரு நட்பு. ரொம்ப ஒரு அழகான நட்பு, அதே நேரத்தில் ஆழமான நட்பும் கூட. இந்த புத்தகத்தை பற்றி சொல்லலாம் நிறைய விஷயங்கள் சொல்லலாம். இப்போ நான் சொன்ன எந்த விஷயமே உங்களுக்கு ஒரு துளி கூட நான் சொல்லலைன்னே சொல்லலாம். ஏன்னா சாண்டில்யன் சார் இந்த புத்தகத்தை அவ்வளோ அழகாக செதுக்கியிருப்பாரு. கடல் புறா கண்டிப்பாக நீங்கள் வாசிக்க வேண்டிய ஒரு புத்தகம். உங்கள் வாழ்நாளில் ஒரு தடவையாவது நீங்கள் இந்த புத்தகத்தை படிக்கணும்னு நான் சொல்லுவேன். ஒரு கடல் பயணம் வந்து இவ்வளோ அழகானதா அப்படிங்கிறது போனவங்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக நானுமே ஒரு 2-3 தடவை போட்டிங் போயிருக்கேன். அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா பாப்பிக்கொண்டல்னு சொல்லிட்டு ஆந்திரா சைடில் ஒரு இடம் இருக்குங்க. கோதாவரி வந்து அது பெரிய ஆறா விரிவடைஞ்சு தான் இருக்கும். ஆனால் அந்த ஒரு இடத்துல மட்டும் அது குறுகி இருக்கும். ஸோ அங்கே அதை தாண்டி போனோன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்து ஒரு கோயில் இருக்கும். அங்கே வந்து மலைவாழ் மக்கள் இருப்பாங்க. அவங்க தன் கையாலேயே செஞ்ச மர வேலைப்பாடு உள்ள நிறைய விஷயங்கள் அங்கே விற்பாங்க. அங்கே வந்து நாங்கள் போனப்போ கூட கரண்ட்டே இல்லைங்க. அவ்வளோ ஒரு அற்புதமான இடம். அந்த போட்டிங் நம்ம போகிறப்ப சுற்றி வர மலைகளாக தான் இருக்கும். அது பார்க்குறதுக்கே அவ்வளோ நல்லா இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 பேர் கொண்டு ஒரு சின்ன போட்டில் தான் கூட்டிகிட்டு போவாங்க. ஆனால் அதை யோசிச்சு பாருங்க, மாலுமிகளே வந்து ஒரு 200 பேர் இருப்பாங்க இந்த கடல் புறா கப்பலில். அப்போ அதில் உள்ள மக்கள் எத்தனை பேர், அதில் உள்ள ஆயுதங்கள் எவ்வளோ, அப்போ அது எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும். அந்த கப்பல் போகிறதுக்கான அந்த ஸ்பேஸ், அந்த கடலில் வந்து அது போகிறப்ப அந்த மலைகள் சூழ்ந்து அந்த இடம் எவ்வளோ அழகாக இருந்திருக்கும். அவ்வளோ அற்புதமான ஒரு புத்தகம். ஆக்சுவலாக இந்த புத்தகம் படிச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு கடல் பயணமாக எங்கேயாவது போயிட்டு வந்தீங்கன்னா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, அவ்வளோ அழகான ஒரு புத்தகம். கண்டிப்பாக படித்தவங்க எப்படி இருந்துச்சுங்கிறத என் கூட பகிர்ந்துக்குங்க. படிக்காதவங்க கண்டிப்பாக வாசித்து பார்த்துட்டு என்கிட்ட எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறத நான் நம்புகிறேன். தொடர்ந்து இதே மாதிரி புத்தகங்களை பற்றின வீடியோ வேணும்னா நம்ம சேனலில் இணைந்திருங்கள். அடுத்து வேறு ஒரு புத்தகத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கலையரசி சீனிவாசன்.